சுதா மேடம் அப்படின்னாலே இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த குழந்தை மாதிரி தானே அவங்களும் ஒரு காலத்தில் இருந்திருப்பாங்க. அவங்களோட பிகினிங்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாமா? வாங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் வெங்கட்ராயபுரம் அப்படிங்கிற கிராமத்தில் ராசாத்தி அம்மாளுக்கு பிறந்தவங்க தான் இந்த 3 பேரும். அந்த காலத்தில் நமக்கு நிறைய சவால்கள் இருக்குன்னு தெரியும் இல்லையா? அந்த மாதிரி பல சவால்களுக்கு நடுவில் தன்னுடைய 3 பெண்களையும் வளர்த்து ஆளாக்கியிருக்காங்க இந்த ராசாத்தி அம்மா. அந்த காலத்திலேயே தன்னுடைய பெண்கள் நல்லபடியாக வளரணும் அப்படிங்கிறதுல ரொம்ப மும்முரமாக இருந்திருக்கிறாங்க. சுதா மேம் சிறு வயதில் இருக்கும் பொழுதே அவங்க அம்மா தன்னுடைய கலைகளை வளர்த்து கொள்றதுக்காக அவங்கள ஊக்குவிச்சதாக சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு அவங்க பண்ணுற கிளாஸ் பெயிண்டிங்காக இருக்கட்டும், டான்ஸாக இருக்கட்டும், பாட்டாக இருக்கட்டும், எல்லாமே அவங்க அம்மா செஞ்ச ஊக்கம் தான் இன்றைக்கி இந்த நிலைமைக்கு வர காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் டயட்டீஷியன் கோர்ஸ், டபுள் டிகிரின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கனவுகளை யாருக்காகவும் விட்டு தராமல் தன்னுடைய இலக்கை ஒன்றை குறிக்கோளாக வைத்து இன்னைக்கு இந்த நிலைமைக்கு இருக்க காரணம் தன்னுடைய அம்மா சுசீலாதா அப்படிங்கிறத அவங்க அடிக்கடி நினைவு கூறுறாங்க. வாழ்க்கையில எத்தனை தடைகள் வந்தாலும் அதை நோக்கி நம்ம பயணிக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவங்க ஒரு முன்னுதாரணம். இன்னைக்கு நம்ம எந்த நிலைமையில இருந்தாலும் கடந்து வந்த பாதையை என்னைக்குமே மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ராசாத்தி அம்மாளுடைய 3 பெண்கள் ஆகிய சுப்புலக்ஷ்மி அம்மா, பாலசரஸ்வதி அம்மா மற்றும் சுசீலா அம்மா, இவங்க 3 பேரும் தன்னுடைய பிள்ளைகளை பல கஷ்டங்களுக்கு நடுவில் நல்லபடியாக வளர்த்து இன்னைக்கு நமக்கு சுதா அப்படிங்கிற முத்தை கொடுத்துருக்காங்க. மார்ச் 8 மட்டும் பெண்கள் தினம் கிடையாது. பெண்களாக நம்மளுக்கு எப்பவுமே ஒவ்வொரு நாளுமே பெண்கள் தினம் தான். நம்ம சாதிக்க பிறந்தவங்க.